மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம் வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எஸ். சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா 2026 கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதனோட வீடு, மிதுனம் கன்னி இரண்டு புதனோட வீடு. கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறுகிறார். அந்த வீட்டில் சுக்கிர பகவான் நீசமாகிறார். அப்போ கன்னி வீடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அறிவு அழகு எல்லாம் நிறைஞ்சது, அழகுக்கு ஏங்கிறது. ஏன்னா சுக்கிர பகவான் நீசமாகிறதுனால இந்த கன்னிராசிக்காரங்க தனக்கு அழகுபடுத்தியவங்களும் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தது அந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டகச்சனி நடந்துட்டு இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எப்போவுமே கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம். அப்போ கண்டகச்சனி நடக்கும்போது இன்னுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பிரிவினைகள், சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கவனம். கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டதையும் காட்டுது. அடுத்தது நண்பர்கள், பழக்க வழக்கம் கொஞ்சம் ரொம்ப கவனம். இத்தனை நாளாக ராசிக்குள்ளே இருந்த கேது பகவான் மாறி 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால நம்மளுக்கு கேதுவோட ஆதிக்கம் இல்லை, ராகுவோட ஆதிக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நம்ம எந்த விஷயத்துலையுமே சூப்பராக ஜெயிச்சு வரலாம். ஏன்னா ராகுக்கு நல்ல இடங்கள் எடுத்துட்டாவே 6, 11, 3 இந்த இடத்துல ராகு இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பு. அப்போ நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால எந்த முயற்சியாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அடைக்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் ராகுங்கிறது கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. 2, 7 கூட லாபஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. நம்மளுக்கு தொழில் ரீதியான ஒரு லாபங்கள், நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல வருமானம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? உத்தியோக மாற்றங்கள்னா வெளிநாடு போகிறது, இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்க உத்தியோகத்துக்கு போய்ட்டு வேறு உத்தியோகத்துக்கு போகிறது, இல்லாட்டி அதை விட கொஞ்சம் போஸ்டிங் அதிகமாக கிடைக்கிறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது கன்னிராசிக்கு. கண்டகச்சனி அப்படிங்கும்போது வாரம் வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெத்தலை மாலை மட்டும் போட்டு சாமி மட்டும் வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது, பயப்பட வேண்டாம். கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வெத்தலை வாக்கு வச்சு சாமி முறது ரொம்ப சிறப்பு. வயதானவங்களுக்கு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. படிக்கிற குழந்தைகளுக்கு உதவிகள் பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. திருநங்கைகளுக்கு பச்சை கலர் வளையல் வாங்கி கொடுக்கறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். இதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை, பிறந்த கிழமை, அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் பசுமாட்டுக்கு அகத்திகர் கொடுத்து வாங்க. இதை பண்ணனாவே மிகச்சிறந்த பரிகாரம். ரொம்ப சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்.